தல்லப்பக்கா அன்னமாச்சாரியா 15ஆம் நூற்றாண்டில் ஆந்திராவில் வாழ்ந்த சிறந்த விஷ்ணு பக்தராவார். இவர் மே 22, 1408ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் பல பாடல்களையும் கீர்த்தனைகளையும் விஷ்ணு பகவானை குறித்து பாடியுள்ளார். 95 ஆண்டுகள் வாழ்ந்து தன் வாழ்நாள் முழுவதும் இறை நாம சங்கீர்த்தனம் செய்து 1503இல் இறைவனுடன் ஜோதியாக கலந்தார். அவரின் வரலாறை இந்த காணொளியில் நாம் காணலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க அன்னமாச்சாரியாவின் சுவாரஸ்யமான வரலாற்றை இப்போது காணலாம். தல்லப்பக்கா எனும் கிராமம் ஆந்திராவில் உள்ள கடப்பா மாவட்டத்தில் உள்ளது. இக்கிராமத்தில் சென்னகேசவ சுவாமி கோயிலும் சித்தேஸ்வரர் கோயிலும் உள்ளன. சென்னகேசவ பெருமாளை நிறுவியவர் ஜனமேஜய மகாராஜா ஆவார். அந்த காலத்தில் பல பிராமணர்கள் இக்கோயிலையே தங்களது வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். அதில் நாராயணையா மிகவும் பிரசித்தி பெற்றவர். நாராயணையா சிறு வயதில் படிப்பில் அதிக நாட்டம் இல்லாத காரணத்தால் குருகுலத்தில் நன்றாக படிக்க இயலவில்லை. அதனால் அவர் அங்கிருந்த குருவால் தண்டனை பெற்றார். இதனை அவமானமாக கருதி தன்னையே மாய்த்து கொள்ள நினைத்து அருகில் உள்ள சிந்தாலம்மன் என்ற கோவிலில் உள்ள பாம்பு புற்றுக்குள் தன் கைகளை விட்டு பாம்பு தீண்டி இறந்து விடலாம் என்று எண்ணி புற்றுக்குள் கைகளை விட்டுவிட்டார். உடனே சிந்தாலம்மன் சிறுவனின் முன் தோன்றி, மகனே, நீ கவலைப்படாதே, நீ நன்றாக இனிமேல் உனது குல தெய்வமான சென்னகேசவ பெருமாளின் அனுகிரகத்தால் படிப்பாய் என்று கூறி மறைந்து விட்டாள். அதன் பிறகு நாராயணையா நன்றாக கல்வியில் தேர்ச்சி பெற்று வாழ்ந்தார். அவருக்கு திருமணம் நடந்து அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு நாராயணசூரி என்று பெயரிட்டனர். நாராயணசூரி நன்றாக கல்வி பயின்றான். சிறிது காலம் சென்று அவனுக்கும் லக்கமாம்பா என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. லக்கமாம்பா சிறந்த விஷ்ணு பக்தை ஆவாள். தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் அவர்கள் இருவரும் திருமலாவுக்கு சென்று வேங்கடபதியை வணங்கி வேண்டினர். அவர்கள் கனவில் திருமாலின் வாள் நேரே வந்து பேசுவது போன்று அவர்களுக்கு ஒரு கனவு வந்தது. பிறகு தல்லப்பக்காவுக்கு திரும்பிவிட்டனர். சிறிது காலம் சென்று அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். மகனுக்கு பெற்றோர்களும் அன்னமையா என்று பெயரிட்டு மகிழ்ந்தனர். சிறுவன் அன்னமையா குருகுலம் சென்று படிப்பை முடித்து வயது வந்தவுடன் திருமலாவிற்கு சென்று திருமாலை தரிசனம் செய்ய புறப்பட்டான். இதற்கிடையில் கான விஷ்ணு என்ற வைணவ மதத்தை சேர்ந்த குருவின் கனவில் திருமலை வெங்கடபதி தோன்றி, என்னை காண அன்னமையா என்பவன் திருமலைக்கு வருகிறான், அவனை நீ உன்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள் என்று கூறினார். அன்னமையா திருமலைக்கு சென்றபொழுது கான விஷ்ணுவை சந்தித்தார். அவரும் அவருடைய சீடரானார். அன்னமையாவும் கான விஷ்ணுவிடம் பல போதனைகளை பெற்றார். காலம் சென்று கொண்டிருந்த போது திருமலைக்கு சென்ற தங்களது மகன் அன்னமையா பல நாட்கள் சென்றும் வீட்டுக்கு திரும்பாததால் பெற்றோர்களான நாராயணசூரியும் லக்கமாம்பாவும் திருமலைக்கு மகனை தேடி சென்றனர். அங்கு கோயிலில் அவர்களது செல்ல மகன் அன்னமையா அன்னமாச்சாரியாவாக மாறி பல கீர்த்தனைகளை திருமாலின் முன் பாடிக்கொண்டிருப்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. அன்னமாச்சாரியாவின் பாடலை கேட்டு பெற்றோர்கள் இருவரும் அப்பாடல் வந்த திசையை நோக்கி விரைந்து சென்றனர். திருமலையின் வேங்கடமுடையானோ அன்னமையாவிடம், உன்னுடைய கீர்த்தனைகளை நான் தினமும் கேட்க ஆசையாக உள்ளது. இருந்தாலும் நீ உன் பெற்றோர்களுடன் செல். நீ என்னை குறித்து பாடும் கீர்த்தனைகளை நான் இருக்கும் பல கோயில்களில் சென்று பாடு என்றும் கூறினார். அன்னமையாவும் பெற்றோருடன் சென்றார். சிறிது காலம் கழித்து அன்னமாச்சாரியாவிற்கு பெற்றோர்கள் திம்மக்கா மற்றும் அக்கலம்மா என்ற இரு பெண்களை திருமணம் செய்து வைத்தனர். அன்னமாச்சாரியா தன்னுடைய தம்புராவை எடுத்துக்கொண்டு பல விஷ்ணு கோயில்களுக்கு சென்று பாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதனால் கிடைக்கும் பண உதவியும் பூர்வீக சொத்தான விவசாய நிலத்திலிருந்து கிடைக்கும் பொருளுதவியாலும் குடும்பம் ஓரளவுக்கு திருப்தியாக சென்று கொண்டிருந்தது. 1424இல் அன்னமாச்சாரியா அவரது பிறந்த நாள் அன்று திருமலை வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்துவிட்டு
பிறகு அகோபிலம் சென்று நரசிம்மரை தரிசனம் செய்ய சென்றார். அங்கு கோவிலில் பல கீர்த்தனைகளை பாடிக்கொண்டிருந்ததை அறிந்த அந்த நாட்டு மன்னனாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த நரசிங்கராயர் அன்னமாச்சாரியாவை பார்க்க கோயிலுக்கு சென்றார். அங்கு சென்ற மன்னன் அன்னமாச்சாரியாவின் பாடலை கேட்டு மெய்மறந்து நின்றான். பிறகு அன்னமாச்சாரியாவை தனது அரண்மனைக்கு வருமாறு வேண்டினான். அன்னமாச்சாரியாவும் அவனின் ஆசைக்கேற்ப அங்கு சென்றார். மன்னனும் பொன்னும் பொருளுதவியும் அன்னமாச்சாரியாவிற்கு கொடுத்து நன்றாக உபசரித்தான். பிறகு அன்னமாச்சாரியாவை நோக்கி, தாங்கள் மிகவும் நன்றாக விஷ்ணு பகவானை குறித்து பாடுகிறீர்கள். என் விருப்பத்திற்காக எனக்காக என்னை குறித்து ஒரு பாட்டு பாடுங்கள் என்று கேட்டான். அன்னமாச்சாரியா, தன் வாழ்நாள் முழுவதும் அரிநாமத்தை தவிர வேறு ஏதும் நான் சொன்னதில்லை. அதனால் உம்மை குறித்து என்னால் பாட இயலாது என்று மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த நரசிங்கராயரோ அன்னமாச்சாரியாவை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான். அன்னமாச்சாரியா சிறையில் அடைக்கப்பட்டு மிகவும் துன்புறுத்தப்பட்டார். அவர் விஷ்ணு பகவானை நோக்கி கல்லும் கரையும் அளவிற்கு பாடல்களை பாடினார். திடீரென சிறையின் பூட்டு உடைந்து கதவுகள் திறந்தன. அன்னமாச்சாரியா தன் கைகளில் இருந்த விலங்குகள் தானாகவே கழன்றுவிட்டன. இதை கண்ட காவலாளிகள் மன்னனிடம் சென்று முறையிட்டனர். மன்னனோ அவர்களை நம்பாமல் தானே நேரில் சென்று அன்னமாச்சாரியாவின் கைகளில் விலங்கு பூட்டி சிறை கதவுகளை அடைக்கச் செய்தான். மறுபடியும் கை விலங்குகள் கழன்று சிறை கதவு திறந்து கொண்டன. இதை கண்ட மன்னன் தனது தவறை உணர்ந்து அன்னமாச்சாரியாவின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கோரினான். அன்னமாச்சாரியாவும் பக்தனுக்கு செய்யும் அநீதி கடவுளுக்கு செய்வதற்கு சமம் என்று கூறி அவனை மன்னித்துவிட்டு அங்கிருந்து சென்றார். அதன் பிறகு அவர் பல பாடல்களையும் கீர்த்தனைகளையும் விஷ்ணு பகவானை குறித்து பாடினார். அன்னமாச்சாரியாவின் மகன் திருமலையாவும் நல்ல கவிஞராவார். அவரது மகன்களான சின்ன திருமலையாவும் சின்னண்ணாவும் புகழ்பெற்ற கவிஞர்கள் ஆவார்கள். அன்னமாச்சாரியாவின் கீர்த்தனைகள் மொத்தம் 32,000. ஆனால் காலப்போக்கில் அதில் 12,000 பாடல்களை மட்டுமே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தால் பாதுகாக்க முடிந்தது. அவர் பாடிய பிரம்மம் ஒக்கட்டே என்ற பாடல் மிகவும் பிரசித்தி பெற்றது. அன்னமாச்சாரியா தனது 95வது வயதில் 1503ஆம் ஆண்டில் அவர் இறைவனிடத்தில் ஜோதியாக கலந்தார். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விஷ்ணு பக்தரான அன்னமாச்சாரியாவின் பாடல்கள் மற்றும் கீர்த்தனைகள் இன்றும் நம் மனங்களில் நீங்கா இடம்பெற்றுள்ளன என்றால் மிகையாகாது. வாழ்நாளில் இறைவனின் நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருப்பதின் மூலம் ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதற்கு உதாரணம் அன்னமாச்சாரியா ஆவார். நாமும் இறைவனின் நாமத்தை ஜெபிப்போம், அவரின் திருவடிகளை பற்றுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.